Hi friends. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் இருக்கு இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐ போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றினா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1299 வேகன்சிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/4/2025 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 13 உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tnusrb.tn.gov.in இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப்க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமினேஷன் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ பின்னாடி சொல்கிறதா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேக்கன்சிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் AR அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் மென்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ், உமன்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 654, உமன்ஸ்க்கு வந்து 279. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 933 இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 255 மென்ஸ்க்கு, உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 111. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 366 வேகன்சிஸ். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 1299 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பே ஸ்கேல் சேலரி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டிகிரி வந்து எங்கே படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து என்ன பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10+2+3 or 4 or 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்லாம் முடிச்சவங்களா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலுமே 10th 12th டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 9th ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து 10th டேரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து 12th இல்லாமல் 11th இல்லாமல் நீங்கள் 12th டேரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பிசி முஸ்லீம் அப்புறம் MBC ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷெட்யூல் கேஸ்ட் அப்புறம் வந்து ஷெட்யூல் ட்ரைப் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. டெஸ்டிடியூட் விடோக்கு 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 47 கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் 20% டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 47 வருஷம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏஜ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் தேவைப்படுறவங்க இந்த டேபிளில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்டல் கோட்டா, ஸோ இவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இது வந்து ஆர்ம்டு ரிசர்வ், இது வந்து தாலுக், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாஸ்கெட்பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக்ஸ், ஸ்விம்மிங் கொடுத்துருக்காங்க, அத்லெட்டிக்ஸ், ஈக்குவேஷன், ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் வந்து ரைஃபிள் ஷூட்டிங், அப்புறம் சிலம்பம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கெல்லாம் தனியாக நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெரிட்டில் போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து PSTMக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம்.
இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். போய்ட்டு லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனில். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ணாலும் சரி, டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் அப்ளை பண்ணாலும் சரி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 தான், 500 ரூபா தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து ரெண்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், டிபார்ட்மெண்டல் கோட்டாலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதும் ஆன்லைனில் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் அல்லது டிபார்ட்மெண்ட் கோட்டா ஏதாச்சும் ஒரு கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபா மட்டும் கட்டினா போதும். நீங்கள் வந்து 2 கோட்டாக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண முடியும். அதுக்கான எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேட்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் அல்லது இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் டெஸ்க்கோட உங்களுக்கு வந்து மெயில் ஐடியும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மற்ற டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா படிங்க. இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.